இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஆஃப் அ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் என்ன அல்லது ஈக்குவேஷன் என்ன? ஒரு இடத்துல கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா அப்போ அந்த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ்னால கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அதுக்கான ஈக்குவேஷன் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஈக்குவேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல், அதே மாதிரி ஒரு சார்ஜ்டு சாலிட் ஸ்பியர், இந்த ரெண்டு கேசஸ்க்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2017 சிஎஸ்ஐஆர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஜூன் 2017ல சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல இது ரிலேட்டடா கேட்ட ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதனால கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஆஃப் எ continuous distribution of charge. இதுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறத ஒர்க் டன் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நம்ம ஒரு 2 வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஒர்க் டன் டு அசம்பிள் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது அந்த இடத்துல என்னவா இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியா இருக்குங்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரிங்கிற பிளேலிஸ்ட்ல நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல ரீசெண்டா தான் போஸ்ட் பண்ணோம். ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோஸ்ல எல்லாம் வந்து நம்ம பேசியிருப்போம். ஒரு இடத்துல வந்து சார்ஜஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த சார்ஜஸ் நம்ம வந்து அசம்பிள் பண்றதுக்கே நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அதர் சார்ஜஸ் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த காரணத்தினால நம்ம ஒரு ஒர்க் பண்ணி தான் வந்து சார்ஜஸ் அசம்பிள் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒர்க் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜின்னு சொல்லியிருந்தோம். அங்க வந்து நம்ம டிஸ்கிரீட் சார்ஜஸ் பத்தி பேசியிருந்தோம். இங்க வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் ஒரு இடத்துல இருக்கிற பட்சத்துல அப்ப அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இ ஸ்கொயர் டிடோ. டிடோ அப்படிங்கிறது ஒரு சின்ன வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இடத்துல வந்து டிடோ அப்படிங்கிற சின்ன வால்யூம் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்கொயரை எடுத்து இந்த இ ஸ்கொயர் இன்டூ டிடோ வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும் ஃபார் ஆல் ஸ்பேஸ். அதோட எப்சிலான் நாட் பை 2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜுக்கான எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இந்த டெரிவேஷன்லாம் எப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது. ஏன்னா வந்து நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்லாம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுறது அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ஸா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த எக்ஸ்பிரஷனை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கு அப்படின்னா அந்த சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லோட அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கொண்டு வந்துட முடியும். அந்த டெரிவேஷனும் நம்ம இப்ப பார்க்க போறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனை மட்டும் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஆஃப் uniformly charged spherical shell ஸ்பெரிக்கல் ஷெல் இதுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் என்னன்றத பாருங்க. தட் இஸ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம போட்டுக்கலாம். Q ஸ்கொயர்ட் பை 8 பை எப்சிலான் நாட் இன்டூ கேபிட்டல் ஆர் அப்படின்னு வரும். இதுல வந்து Q அப்படிங்கிறது அந்த சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ், எப்சிலான் நாட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். கேபிட்டல் ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு. இதுவே ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு சாலிட் ஸ்பியர், யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு சாலிட் ஸ்பியர், அதுக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு சாலிட் ஸ்பியர்
ஏன்னா அந்த சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கும் சாலிட் ஸ்பியருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். சாலிட் ஸ்பியர் அப்படின்னா மொத்தமா வந்து அந்த மாசஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறது. சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா வந்து நமக்கு உள்ள வந்து ஹாலோவா இருக்கும், ஒரு ஓடு மாதிரி இருக்கும். அதனாலதான் அதை வந்து ஷெல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உள்ள வந்து எம்டியா இருக்கும். ஆனா இங்க சாலிட் ஸ்பியர்ல வந்து அந்த மாஸ் வந்து உங்களுக்கு மொத்தமா வந்து த்ரூ த வால்யூம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இப்போ இந்த சார்ஜ் சாலிட் ஸ்பியருக்கு அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜிக்கான அந்த எக்ஸ்பிரஷன் என்னன்றத பார்த்தோம்னா W ஈக்குவல் டு 3q ஸ்கொயர் டிவைடட் பை 20 பை எப்சிலான் நாட் இன்டூ கேபிட்டல் ஆர், இந்த மாதிரி வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து அந்த சாலிட் ஸ்பியருக்கான அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுல நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய அந்த ஃபார்முலா அல்லது ஈக்குவேஷன் இதுதான். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம், அது 2017 சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல ஜூன்ல நடந்த 2017 ஜூன்ல நடந்த அந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். அதை வந்து எப்படி சால்வ் பண்றதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான கொஸ்டினை வந்து நான் எழுதிடுறேன். இந்த கொஸ்டின் என்னன்றத பார்க்கலாம். Two long hollow coaxial conducting cylinders of radii R1 and R2 in which R1 lesser than R2 are placed in vacuum as shown in the figure below. நான் எழுத நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தா அப்படியே இந்த கொஸ்டினை காப்பி பண்ணிக்கலாம். சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்யூஷனையும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி எழுதிக்கலாம். இப்போ அந்த கோஆக்சியல் சிலிண்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்க வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்னர் சிலிண்டர் இந்த மாதிரி இருக்குது, கோஆக்சியல் இன்னர் சிலிண்டர். அவுட்டர்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சிலிண்டரோடது இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற மாதிரியே டிரா பண்ணலாம். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற மாதிரியே டிரா பண்ணணும் அப்படின்னா எப்படி டிரா பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஓவல் ஷேப்ல போட்டுக்கோங்க. இது வந்து இன்னர் சிலிண்டர், அவுட்டர் சிலிண்டரை அதே மாதிரி ஒரு ஓவல் ஷேப்ல போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து உங்க கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இதே மாதிரி வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அவுட்டர் சிலிண்டர்னு வரும்போது இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இது வந்து நான் மேனுவலா டிரா பண்றதுனால கொஞ்சம் வந்து அது ப்ராப்பரா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கேல் பென்சில்லாம் யூஸ் பண்ணி டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ப்ராப்பரா வரும். எனிஹோ வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் அப்படியே கிடைக்கும். நீங்க இந்த கொஸ்டினை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், சரிங்களா? இந்த சிலிண்டரோட ரேடியஸ் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் வந்து மேனுவலா வரைகிறதுனால இந்த பிரச்சனை. இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இருக்குது.
ஸோ மேனுவலா போட்டதுனால கொஞ்சம் வந்து ஷேப் எல்லாம் ஒரு மாதிரி வந்திருக்கும். இதை வந்து நீங்க இக்னோர் பண்ணிருங்க. கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் இருக்கும். இதை வந்து ப்ராப்பரா சிலிண்டர் ஃபார்ம்ல வந்து நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து இன்னர் சிலிண்டர்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி டாட் வந்து நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து இன்னர் சிலிண்டர் இல்லையா? இன்னர் சிலிண்டரோட ரேடியஸ் R1ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டயாமீட்டர் என்ன வரும்? 2R1ன்னு வரும். அவுட்டர் சிலிண்டரோட அந்த டயாமீட்டர் பாருங்க, இது வந்து என்ன வரும்? 2R2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இது வந்து சிலிண்டர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வந்து கிராஸ் செக்ஷன் அதிகமாகவும் கம்மியாகவும் வந்துருச்சு மேனுவலா போட்டதுனால. பட் நீங்க வந்து ஸ்கேல் பென்சிலை வச்சு ப்ராப்பரா போட்டுக்கோங்க. ஸோ கொஸ்டின் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இந்த டயக்ராம் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சில சென்டென்சஸ் இருக்கு. The inner cylinder carries a charge. The inner cylinder carries a charge plus lambda per unit length. And the outer cylinder carries a charge minus lambda per unit length. The electrostatic energy per unit length of this system. Yes. ஸோ கொஸ்டின் வந்து இதோட முடிஞ்சிருக்கு. 4 ஆப்ஷனை வந்து நான் மேலே எழுதுறேன். இது நீங்க காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இங்க அந்த 4 ஆப்ஷன் வந்து நான் எழுதுறேன். ஸோ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது electrostatic energy per unit length of this system is. ஸோ 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா lambda square divided by pi epsilon naught ln R2 by R1. அடுத்தது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்ன? lambda squared by 4 epsilon naught R2 squared by R1 square. C. Lambda squared by 4 pi epsilon naught ln R2 by R1. The lambda squared by 2 pi epsilon naught ln R2 by R1 இருக்கு. இதான் வந்து அந்த 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த கோஆக்சியல் சிலிண்டரால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி பெர் யூனிட் லென்த் ஆஃப் தி சிஸ்டம். பெர் யூனிட் லென்த்னா சிலிண்டரோட லென்த்தை நம்ம வந்து எல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி பெர் யூனிட் லென்த்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டயக்ராமையும் நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து இந்த வீடியோல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருந்தேன். ஸோ சொல்யூஷன்ல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி W ஈக்குவல் டு எப்சிலான் நாட் பை 2 இன்டகிரேஷன் ஆல் ஸ்பேஸ் E ஸ்கொயர்ட் இன்டு டி டவ். சரிங்களா? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆனா நம்ம கேஸ்ல அந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா கோஆக்சியல் சிலிண்டர் இருந்தது. கோஆக்சியல் சிலிண்டர்ல நீங்க 3 ரீஜனா வந்து பிரிச்சுக்கலாம். 3 ரீஜன் வந்து எப்படி நீங்க பிரிச்சுக்கலாம்னா 3 ரீஜனா பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆர் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸை நம்ம டிஃபைன் பண்றோம். ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா சிலிண்டர் வந்து இந்த மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சிலிண்டர் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த சென்டர்ல இருந்து
நம்ம இந்த பாடி ஆஃப் த சிலிண்டருக்கு போடுற அந்த டிஸ்டன்ஸ் அதான் வந்து ஆர். சரிங்களா? சென்டர்ல இருந்து இந்த பாடி ஆஃப் த சிலிண்டருக்கு போடுற டிஸ்டன்ஸ் ஆர். இங்க வந்து நம்ம எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா கொயாக்சியல் சிலிண்டர். கொயாக்சியல் சிலிண்டர்னு எடுத்திருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு 3 ரீஜன்ஸா வந்து கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஆர் லெஸ் தென் ஆர்1, அந்த இன்னர் சிலிண்டருக்கு உள்ள ஆர் லெஸ் தென் ஆர்1, இன்னர் சிலிண்டருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆர் கிரேட்டர் தென் ஆர்2. ஆர் கிரேட்டர் தென் ஆர்2 அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர் சிலிண்டருக்கு வெளியே பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஆனா சோ இது வந்து அந்த இன்னர் சிலிண்டருக்கு உள்ளேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, அவுட்டர் சிலிண்டருக்கு வெளியேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வா தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட். சரிங்களா? வெளியே வந்து 0வா இருக்கும். ஏன்னா சார்ஜ் என்க்ளோஸ்ட் வந்து உள்ளதானே இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் 0. R1க்கும் R2க்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இது வந்து இம்ப்ளைஸ்னு போட்டுக்கலாம். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாம்டா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர் இன்டூ ஆர் கேப். ஏன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சிலிண்டர், இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு சிலிண்டர் மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் போடுவோம். சரிங்களா? ஒரு வயர், சரிங்களா, ஒரு வயர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த வயரோட அந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டான்னு இருக்கும்போது அந்த வயரை சுத்தி சிலிண்டரிக்கல் ஷேப்ல நம்ம கவுசியன் சர்ஃபேஸ் இமேஜின் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இன்னர் சிலிண்டரை நம்ம ஒரு வயரா வந்து கன்சிடர் பண்றோம். இன்னர் சிலிண்டரா ஒரு வயரா கன்சிடர் பண்றோம். அதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க பிளஸ் லாம்டா. சரிங்களா? பிளஸ் லாம்டா. ஸோ அதை வந்து ஒரு வயரா கன்சிடர் பண்ணும்போது அங்க இருந்து உங்களுக்கு அந்த அவுட்டர் சிலிண்டரோட வால் இருக்கு இல்லையா, இந்த வால் வரைக்கும் பாத்தீங்கன்னா டியூ டு திஸ் இன்னர் சிலிண்டர் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்சிலான் நாட் பை 2 இன்டகிரேஷன் இ ஸ்கொயர், இ ஸ்கொயர்டுங்கிறது E2 ஸ்கொயர்டு இன்டூ டி டோ. ஸோ எப்சிலான் நாட் பை 2 E2 ஸ்கொயர்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாம்டா ஸ்கொயர்ட் பை 4 பை ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர் இன்டூ ஆர் ஸ்கொயர். இது அப்படியே ஸ்கொயர் பண்றேன். E2 ஸ்கொயர்னு வரும்போது அப்படியே வந்து ஸ்கொயர் ஆகும். சரிங்களா? டிடவ் அப்படிங்கிறது 2 பை RL இன்டூ டிஆர். சரிங்களா? இது வந்து டிடவ், தட் இஸ் த வால்யூம் எலிமெண்ட். இதுல வந்து இந்த ஆர் ஸ்கொயர்ல இருக்கிற இந்த ஆரும் வந்து கேன்சல் ஆயிடும். இந்த 2 பையும் இங்க இருக்கக்கூடிய ஒரு 2 பையும் கேன்சல் அவுட் ஆயிடும். மிச்ச டேர்ம்ஸ்ல இந்த எப்சிலான் நாட்ல இருக்கிற இந்த ஸ்கொயரும் இதுவும் வந்து கேன்சல் அவுட் ஆயிடும். பேலன்ஸ் வந்து எது கான்ஸ்டன்டா வெளியே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா that will be lambda square by 2 into 2 pi. சரிங்களா? into 2 pi epsilon. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த மாதிரி வரும். பேலன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல் வந்து இருக்குது இல்லையா, எல் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டூ எல் இன்டகிரேஷன் dr பை ஆர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா லாம்டா ஸ்கொயர் வெளியே வந்துடும். சரிங்களா? இந்த 2 பையும் இங்க இருக்கிற ஒரு 4 பை ஸ்கொயர்ல இருக்கிற ஒரு 2 பையும் கேன்சல் ஆகிடும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆரும் இங்க இருக்கிற ஆர் ஸ்கொயர்ல இருக்கிற ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஆர் மட்டும் வரும். டிஆர் பை ஆர் லாம்டா ஸ்கொயர் எல் வெளியே டிவைடட் பை 2. இந்த 2 அப்படியே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 2 பை எப்சிலான் நாட் அப்படியே இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து டிஆர் பை ஆர். இன்டகிரேஷன் லிமிட்டை வந்து நீங்க இங்கேயே கூட வந்து அப்ளை பண்ணிடலாம். R1 to R2, அதே மாதிரி R1 to R2, இங்கேயும் வந்து R1 to R2. ஸோ இதுக்கப்புறம் டிஆர் பை ஆர்னு வருது இல்லையா?
ஸோ டிஆர் பை ஆர்னு வரும்போது அதை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ln ஆர் லிமிட்ஸ் வந்து R1 to R2. இப்போ இது வந்து lambda squared L by 4 pi epsilon 0. இதை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ln R2 minus ln R1 சொல்லி வரும். ஸோ lambda squared L divided by 4 pi epsilon 0 ln R2 by R1 வரும். ஸோ நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி பெர் யூனிட் லென்த், சரிங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி பெர் யூனிட் லென்த், பெர் யூனிட் லென்த். யூனிட் லென்த்னு வரும்போது இந்த எனர்ஜியை நீங்க என்ன பண்ணணும், லென்த்தால நீங்க டிவைட் பண்ணணும். பண்ணீங்கன்னா இந்த எல் வந்து கேன்சல் அவுட் ஆயிடும். lambda squared by 4 pi epsilon 0 ln R2 by R1. இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கு, சரிங்களா? ஆப்ஷன் சில வந்து இருக்குது. இதான் வந்து இந்த ஜூன் 2017 கேட்ட இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல